Hello friends, welcome to K Guru Academy. இந்த லைவ்ல நம்ம பார்க்க போறது 17வது மேத்ஸ் கிளாஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 16 கிளாஸஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் யாராவது அந்த கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணாமல் இந்த கிளாஸை தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எதுக்காக தெரில அப்படின்னா அந்த வீடியோஸை பார்த்து ஆன்சர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல், அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்த கிளாஸில் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய இந்த 25 சம், ஓகேவா, நம்ம இந்த கிளாஸில் டோட்டலாக 25 சம் பார்க்க போகிறோம். அந்த 25 சம்முக்கான பிடிஎஃப் வந்து நான் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி, இந்த கிளாஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த 16 கிளாஸ்லையும் பார்த்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, கன்சிஸ்டண்டா பாருங்க, அதாவது தொடர்ச்சியா எல்லா கிளாஸஸையும் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் அந்த ஒரு ஃபியர் இல்லாம கொஸ்டின் பேப்பரை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை பார்த்து ஒரு பதட்டத்திலேயே தப்பு பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து டே 1ல இருந்து யாரெல்லாம் கண்டினியூஸா ஃபாலோ பண்றீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு மேக்ஸ்ல ஒரு நல்ல க்ரோத் வந்து இருக்கும். ஈவன் எக்ஸாம் ஹாலில் கூட அந்த க்ரோத் வந்து உங்களுக்கு தெரியும். சரியா? சரி, இப்போ இந்த கிளாஸ்ல நான் சொன்ன மாதிரி 25 சம் பார்க்க போறோம். பார்க்கக்கூடிய 25 சம்மும் ரீசனிங் ஆப்டிடியூட்னு 2 கலந்து தான் இருக்க போகுது. ஸோ கட்டாயம் உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கிளாஸ் வந்து ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ லைவா பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, லேட்டரா கூட உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஜஸ்ட் அந்த வீடியோஸ் ஓப்பன் பண்ணி அந்த சம்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, வித்தவுட் டிலே நம்ம வந்து கிளாஸை கண்டினியூ பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 1 அப்படின்னும், பி 2, சி 3 அண்ட் 7, இசட் வந்து 26 அப்படின்னு சொல்லியும் அதை வந்து குறியிடுறாங்க. அதாவது நம்மளோட நியூமரிக் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ஆல்பபெட்ஸ்ல ஏபிசிடி ஆல்பபெட்ஸ்ல நியூமரிக் வேல்யூஸ் இருக்கு. ஸோ அந்த நியூமரிக் வேல்யூஸை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு A1, B2, C3, Z26 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குறியிட்டுட்டு ஏபிசி அப்படிங்கிறத பிஇஜே அப்படின்னு குறிச்சிருக்காங்க. அது மாதிரி சிடிஇ அப்படிங்கிறத என்ன சொல்லி நம்ம குறிப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏபிசிங்கிறது என்ன பேட்டர்ன்ல பிஇஜேவா மாறி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், சிடிஇ அப்படிங்கிறது என்ன பேட்டர்ன்ல வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, கிளியர்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம ஒன்று செக் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், ஏக்கு அடுத்து பி வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து இங்கே சி இருக்கு, சிக்கு அடுத்து டி தான் வரும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஸோ ஆனால் இங்கே பாருங்க, ஆப்ஷன்ல டிங்கிற எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஸோ அப்போ இது வேற ஏதோ ஒரு பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ அது என்ன பேட்டர்ன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏபிசி. ஓகேவா? இந்த ஏபிசிங்கிறதோட நியூமரிக் வேல்யூஸ் என்ன, ஏக்கு 1ன்னு வரும், பிக்கு 2, சிக்கு 3ன்னு வரும். இதை என்னன்னு அவங்க குறிச்சிருக்காங்க, ஏவை வந்து பின்னும், பியை வந்து இ அப்படின்னும், சியை வந்து ஜே அப்படின்னு குறிச்சிருக்காங்க. பிங்கிறது என்ன, 2வது லெட்டர். ஓகேவா? இ பார்த்தீங்க அப்படின்னா 5வது லெட்டர், ஜே வந்து 10வது லெட்டர். நான் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இந்த நியூமரிக் வேல்யூஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த நியூமரிக் வேல்யூஸை ஷார்ட்கட்ஸோட எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறதையும் நான் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல சொல்லியிருக்கேன். சரியா? அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இ ஜோதி, அப்புறம் வந்து T20, அப்புறம் பார்த்தீங்கன்னா G7. ஸோ இந்த மாதிரி எம் வந்து 13, என் வந்து 14, இப்படி ஒவ்வொரு நியூமரிக் வேல்யூஸ்க்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து கண்டினியூஸாக கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் கேதர் பண்ணியிருப்பீங்க. சரியா? ஸோ கண்டினியூஸாக நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். சரியா? சரி, இப்போ இந்த 1ங்கிறது என்ன பண்ணா 2ஆ மாறும், 2 என்ன பண்ணா 5ஆ மாறும், 3 என்ன பண்ணா 10ஆ மாறும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ அதை கண்டுபிடிச்சாதான் நம்மளால இந்த சிடிஇ அப்படிங்கிறதோட கோடு என்னங்கிறத நம்ம டீகோட் பண்ண முடியும். சரியா? சரி, இப்போ ஏ அப்படிங்கிறது 1 வந்து என்ன பண்ணா 2 கிடைக்கும்னா 1 × 2 அப்படின்னா நமக்கு 2 கிடைக்கும். அடுத்தது பாருங்க, 2 என்ன பண்ணா 5 கிடைக்கும்னா 2ஆல பெருக்கணும்னா 4 கிடைக்கும். ஆனால் +1 பண்ணோன்னா 5 கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 1 ஸ்கொயர்னு போட்டுப்போம். அப்போ 2 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகேவா? 1 ஸ்கொயர்னு போட்டுட்டு இப்போ பாருங்க நான் போடுறேன். 1 ஸ்கொயர் +1 அப்படின்னா 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 வரும். 1 கூட்டினீங்கன்னா 2ன்னு வரும்.
ஸோ அதே மாதிரி 2 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். 4ஓட 1 கூட்டினீங்கன்னா 5ன்னு வரும். கிளியரா? ஸோ அப்போ நம்ம பேட்டர்ன் பிடிச்சாச்சு. அப்போ 3 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 9 கிடைக்கும். 9ஓட 1 அப்படின்னா 10ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 2, 5, 10 வந்துருச்சா? ஸோ அப்போ இந்த பேட்டர்னில் தான் அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற அந்த வேல்யூ என்ன? சி, அப்புறம் டி, இ. இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? ஸோ சி, டி, இ இதோட நியூமரிக் வேல்யூஸை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எடுத்து எழுதிக்கணும். சி அப்படின்னும் பொழுது அது வந்து 3வது லெட்டர், டி 4வது லெட்டர், இ பார்த்தீங்க அப்படின்னா 5வது லெட்டர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இதான் நம்மளோட பேட்டர்ன். சரியா? கொடுத்துருக்குற அந்த நியூமரிக் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணிட்டு ப்ளஸ் 1 பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 3 9 1 10 ஏன்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16ன்னு வரும். 16 ப்ளஸ் 1 17ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது 5 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 25ன்னு வரும். 25ஓட 1 கூட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? 26ன்னு வரும். சரி, 26ன்னு வரும். ஓகே. ஸோ அப்போ 10வது நியூமரிக் வேல்யூ கொண்ட லெட்டர் என்னது? இ. சாரி, இ ஜோதி தானே. இக்கு 5, ஜே தான் 10. ஓகே. அடுத்தது 17வது லெட்டர். இப்போ மொத்த ஏபிசிடியே நம்ம என் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து 2ஆ பிரிப்போம் இல்லையா? ஸோ அப்போ எம் வந்து 13, என் 14ன்னு வரும். எண்ணுக்கு அப்புறம் உள்ள லெட்டர்ஸை நான் இப்போ எழுதுறேன் பாருங்க. எம் என்னா ஓ பி கியூ 14, 15, 16, 17. அப்போ 17வது லெட்டர் என்ன? கியூ. ஸோ இப்படி கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? ஃபுல் லெட்டர்ஸ் ஏபிசிடிக்கு நியூமரிக் வேல்யூ தெரியலனாலும் தெரிஞ்ச நம்பர்ல இருந்து கவுண்ட் பண்ணி போடலாம். இசட் பார்த்தீங்க அப்படின்னா 26வது லெட்டர். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? ஜே கியூ இசட். அப்படியே ஆப்ஷன் பாருங்க. ஜே கியூ இசட்ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியர்? ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம வந்து செகண்ட் சம் பார்க்க போறோம். ஓகேவா? திரும்ப ஒரு தடவை வேணா சொல்றேன் பாருங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த நியூமரிக் வேல்யூவை நம்ம ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 1 பண்றோம். நமக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்கிது. ஓகே. அடுத்தது ரெண்டாவது சம். a is to b is equal to 5 is to 9 மற்றும் b is to c is equal to 4 is to 7 எனில் a is to b is to c அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? யூஸ்வலாக போடுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் a is to b is to c. அப்போ ஏக்கும் பிக்கும் நமக்கு என்ன வரும்? 5 is to 9 வரும். அப்போ 5 is to 9. ஓகே. அடுத்தது பிசிக்கு 4 is to 7 வருது. அப்போ பிக்கு நேராக 4 போட்டுப்போம், சிக்கு நேராக 7 போட்டுப்போம். ஸோ இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கே போடுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல 9, இங்கே என்ன இருக்கோ அதை இங்கே போடுவோம். ஸோ 4. ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். 5 20 விகிதம், இதெல்லாம் விகிதம் இருக்கிறதா அர்த்தம். 9 4 வந்து 36 வரும். 9 7 பார்த்தீங்க அப்படின்னா 63 வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஏதாவது காமன் டேபிள் இருக்குன்னா வகுத்து போடலாம். பட் நமக்கு இந்த 3 நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த காமன் டேபிளும் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது அப்படியே ஆன்சராக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏல 20 is to 36 is to 63ங்கிற அந்த வேல்யூ வந்து என்னது இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாமா? ஓகே, அடுத்து தேர்ட் சம் பார்க்கலாம். அடுத்து 3வது சம்ல நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, ஏபி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பர். பிசி அதே வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பர். சிஏ அதே வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பர். மூவரும் சேர்ந்து மற்றும் தனித்தனியாகவும் அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல செய்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ கொஸ்டினை நல்லா கவனிக்கணும். ஏபி 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? 12 நாள்ல செய்யறாங்க. 12 நாளுங்கிறத நம்ம 1/12ன்னு எடுத்துப்போம். கரெக்டா? அடுத்தது பிசி அதே வேலையை, அப்ப பி பிளஸ் சி என்ன பண்ணுவாங்க? 15 நாள்ல செய்வாங்களாம். அப்போ 1/15ன்னு எடுத்துப்போம். அடுத்தது சிஏவை பொறுத்த வரைக்கும் சி பிளஸ்
ஏன்னு போடுவோம். இவங்க வந்து 1/20 நாள்ல அந்த வேலையை செய்வாங்க. ஸோ கொடுத்துக்க டேட்டாவை எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த A + B + Cன்ற அந்த 3 பேரும் சேர்ந்து இந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க? A தனியா அந்த வேலையை எத்தனை நாள் செய்வார், B தனியா, C தனியா அந்த வேலைகளை எத்தனை நாள் செய்வார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல இந்த மாதிரி சம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ABC இந்த மாதிரிலாம் வரும்பொழுது நம்ம இதை வந்து 2 of A + B + Cன்னு எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது எப்படி எழுதலாம்னா நான் ஒரு தடவை ப்ரீஃபாக எழுதி காமிச்சிடுறேன். இப்போ பாருங்க, A + B, A + B, அடுத்தது B + C, அடுத்தது C + A. கரெக்டா? ஸோ இப்போ இதில் ஏவை ஆட் பண்ணிங்கன்னா 2A வரும், அடுத்தது 2B, அடுத்தது 2Cன்னு வரும். 2 காமனாக இருக்குது. ஸோ நம்ம வெளில எடுத்தோம் அப்படின்னா 2 of A + B + C அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ 2 of A + B + C அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கலாம். ஸோ இவ்வளோ ஸ்டெப் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த இது மேட்ரு தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தெளிவாக 2 of A + B + C அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதோட வேல்யூ என்ன, இது 3 ஆட் பண்ணணும். அப்போ 1/12 + 1/15 + 1/20 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எதுக்கு? 12, 15, 20 3க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 3ஆல் போடலாம். 4 3 12, 5 3 15, 20ன்னு வரும். அடுத்தது 5ஆல் போடலாம். 4 1 5 5, 4 5 20ன்னு வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், 4வது டேபிளில் போடலாம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு 1 1 1ன்னு வந்துடும். ஸோ அப்போ இது 3ஐயும் பெருக்கணும். இது 5 3 15, 15 நாள் என்னது, 60. அப்போ நம்மளுடைய எல்சிஎம் வந்து 60. ஓகே. ஸோ அப்போ கீழே வந்து 60ன்னு இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா 12 எதால பெருக்கினா 60 வரும், 12 5ஆல் பெருக்கினா வரும். கீழே 5ஆல் பெருக்கணும்னா மேலேயும் 5ஆல் தான் பெருக்கணும். ஸோ மேலே வந்து 5ன்னு வந்துடும். ப்ளஸ் 15 எதால பெருக்கினா 60 வரும், 15 வந்து 4ஆல் பெருக்கினா வரும். ஸோ அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்குவோம், இங்கே 4ன்னு வரும். ப்ளஸ் 20 3ஆல் பெருக்குனீங்கன்னா 60 வரும். ஸோ மேலேயும் 3ஆல் பெருக்குவோம், அப்போ இங்கே 3ன்னு வரும். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 5 4 9, 9 3 12 டிவைடட் பை 60. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 12 12, 5 12 60. ஸோ 1/5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது A + B + C சேர்ந்து 5 நாளில் அந்த வேலையை செய்வாங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது 2 of A + B + C தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து A + B + C கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடு இருக்கிற பெருக்கல் 2 இங்கிட்டு வரணும். அப்போ அது வகுத்தலாம் மாறிடும். ஓகேவா? அப்போ 1/5 × 1/2ன்னு வரும். ஓகே. ஸோ இதை அப்படியே பெருக்கிக்கலாம். பெருக்குனீங்க அப்படின்னா 1/2 10ன்னு வரும். ஸோ அப்போ 10 நாட்கள். என்னது, A + B + C 3 பேரும் சேர்ந்து அந்த ஒரு வேலையை 10 நாளில் செய்வாங்க. அப்படியே ஆப்ஷனை பாருங்க, 10 நாள், 15 நாள், 20 நாள், 25 நாள்னு இருக்கு. சரியா? ஸோ அப்போ நம்ம இதுலேயே கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்னு. இந்த தனித்தனியாக உள்ளதை நீங்கள் கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் எப்படி அதை கண்டுபிடிக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது ஃபுல்லாக எடுத்துடுறேன், ஒரு நிமிஷம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா A + B + C 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? 1/10 நாள்னு சொல்லிட்டோம். இப்போ நமக்கு A B 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி B + C சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாள் முடிப்பாங்க, C + A சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாள் முடிப்பாங்க, இதெல்லாம் நம்ம வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா. 1/12, இங்கே 1/15, இங்கே 1/20 அப்படின்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ பாருங்க, இந்த இதை மட்டும் கவனிங்க, கலர் கூட மாற்றி சொல்கிற நிமிஷம். இப்போ இந்த A + B + Cல ஏபியை நான் மைனஸ் பண்ணிட்டேன். அதாவது ஏபி வேல்யூ வச்சு இந்த 1/12ஓட இதை மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா C வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த BC அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இந்த 1/10லேருந்து மைனஸ் பண்ணி பார்த்தீங்க 1/15 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த A வேல்யூ கிடைச்சிரும். சேம் திங் CAவை வச்சுட்டு இந்த 1/20 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு B வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், 3 பேரும் தனித்தனியாக அந்த ஒரு வேலையை எவ்வளோ நாளில் செய்வாங்கங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம போடுறோம் பாருங்க, A + B + C. ஓகே. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை நாள் வரும், இந்த ஆப்ஷன்லேயே இருக்குது.
ஸோ நீங்க அதை பார்த்தே சொல்லிடுவீங்க. இருந்தாலும் ஸ்டெப்புக்காக நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க ஏ பிளஸ் ஏ வந்து வச்சுக்கிறேன். இந்த பிசிக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். பிசி பார்த்தீங்கன்னா 1/15 இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ பிளஸ் 1/15 சீக்வல் டு 1/10 வரும். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன்னா ஏ மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 1/10 அப்படியே இருக்கட்டும். இந்த 1/15 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 1/15 வந்துடும். ஓகேவா? இப்போ 10க்கும் 15க்கும் என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 5ஆல போட்டிங்கன்னா 2 5 10 1 5 5. அப்போ I 2 10. ஓகே, சாரி 3 5 15. 5 இருக்கிறத கவனிக்கல, 15 இருக்கிறத கவனிக்காம 5ன்னு சொல்லிட்டேன். சரியா? I 2 10, 5 3 30. ஸோ அப்போ இதுக்கான எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 30ன்னு வரும். இங்கே வந்து 3ஆல பெருக்குனீங்கன்னா 30 வரும். ஸோ அப்போ மேலேயும் 3 வரும். மைனஸ் இங்கே வந்து 2ஆல பெருக்குனீங்கன்னா கீழே வந்து 30 வரும். ஸோ அப்போ மேலேயும் 2ஆல தான் பெருக்குவோம். அப்போ இங்கே 2ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் 3ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 30ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஏ மட்டும் அந்த வேலையை என்ன பண்ணுவார்? இதை தலைகீழாக்கிட்டு 30 நாளில் முடிப்பாரு. ஓகே, கிளியரா? ஸோ அப்போ ஏ மட்டும் 30 நாளில் முடிப்பார். கரெக்டானு பார்த்துக்கலாமா? எதில் பார்ப்போம்? ஆப்ஷனில் இருக்கு இல்லையா? இது பாருங்க. அடுத்தது பி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏசியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏசி நமக்கு கொடுத்துருக்காங்களா? ஏசின்னு கொடுக்கல, ஆனால் சிஏன்னு கொடுத்துருக்காங்க. சிஏனாலும் ஏசினாலும் ஒன்று தான். ஓகேவா? இப்போ பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பி பிளஸ் இது 1/20, 1/20 ஈக்குவல் டு 1/10. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பி இஸ் ஈக்குவல் டு 1/10 அப்படியே இருக்கும். இந்த பிளஸ் 1/20 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 1/20 மாறிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் எடுத்தோம்னா 20ன்னு வரும். ஸோ அப்போ இங்கே வந்து 2ன்னு வரும். அப்போ 2 மைனஸ் 1ன்னு வரும். ஸோ அப்போ 2ல் 1 போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1. ஸோ 1/20 அப்படின்னு வரும். ஸோ அப்போ பி மட்டும் அந்த வேலையை 20 நாளில் செய்வார். ஓகேவா? ஸோ இதை தலைகீழாக்கிறோம் இல்லையா? அப்போ 20 நாள். ஓகே, இப்போ ஏ மட்டும் அந்த வேலையை 30 நாள் செய்வார்னும் பி மட்டும் 20 நாள் செய்வார்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? சி. சி மட்டும் எப்படி பண்ணுவோம்? ஏபியை மைனஸ் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 1/10 மைனஸ் 1/12 சீக்வல் டு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 10க்கும் 12க்கும் எடுப்பீங்க. 2 I 2 10 6 2 12. 5 30 32 60. ஸோ 60ங்கிற நம்பர் தான் எல்சிஎம். அப்போ 2ஆல பெருக்குனீங்க, சாரி 6ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 60ன்னு வரும். இங்கே 5ஆல பெருக்குவீங்க. ஸோ அப்போ மேலே 6 மைனஸ் 5ன்னு வரும். இதில் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 1/60 அப்படின்னு வரும். ஸோ அப்போ சி மட்டும் அந்த வேலையை 60 நாளில் செய்வார். அப்போ 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 10 நாள் செய்வாங்க. தனித்தனியான பொழுது ஏ வந்து 30 நாள்லையும் பி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவார்? 20 நாள்லையும் சி வந்து 60 நாள்லையும் அந்த வேலையை முடிப்பார். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆன்சர் முன்னாடியே சொல்லிட்டேன், அதனால உங்களுக்கு ஸ்டெப்பாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது 4th சம் பார்க்கலாம். கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் 5,560 இருந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னது? பி வேல்யூ, இது வந்து என் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல என்ன தப்பு பண்ணீங்கன்னா என்ன வந்து டக்குன்னு இந்த 2 வருஷம் அப்போ n = 2 அப்படின்னு போட்டுருவீங்க. இதுதான் மோஸ்ட்லி பண்ற தப்பா இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. கொஸ்டினை ஃபுல்லா நல்லா கவனமா படிச்சு சம்ம ப்ரொசீட் பண்ணுங்க. சரியா? கடனாக வழங்கப்பட்ட ரூபாய் அசல், அசல்னா பி, பி இஸ் ஈக்குவல் டு 48,000. என்ன 2 வருஷம். ஸோ அப்போ 2ன்னு போட்டுக்கலாம். 3 மாதம், அப்போ 3 மாதன்றதுனால 12ன்னு போடுவோம். 1 3 3 4 3 12ன்னு வரும். ஸோ அப்போ 2 1/4ன்னு கிடைக்கும். இதை சாதாரண பின்னமாக நம்ம மாற்றணும். அப்போ 2ஐயும் 4ஐயும் பெருக்குனீங்கன்னா 8ன்னு வரும். 8ஓட இந்த 1 கூட்டினீங்கன்னா 9ன்னு வரும். ஸோ அப்போ 9/4 அப்படின்னு நமக்கு என்ன பண்ணும்? ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்ன? 9/4. அடுத்தது மொத்த தொகை எவ்வளவு? ஏ இஸ் ஈக்குவல் டு 55,560 அப்படிங்கிறது தான் மொத்த தொகை. இப்போ நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? தனிவட்டியோட அந்த ஆர் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ தனிவட்டிங்கிறதுனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சு கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ மொத்த தொகையிலேருந்து இந்த அசலை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தனிவட்டி கிடைச்சிரும். ஸோ அப்போ 55,560
48,000. இதுல இருந்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 0, 6, 5, 15 வரும். ஸோ 15ல் 8 போயிருச்சுன்னா 7ன்னு வரும். இங்கே வந்து என்னது 4 தான் இருக்கும். ஸோ அப்போ எஸ்ஐயோட வேல்யூ, அதாவது தனி வட்டி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 7,560 ரூபாய். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதோட ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எஸ்ஐ ஈக்குவல் டு 7,000 எஸ்ஐக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபார்முலா நான் இந்த இடத்துல எழுதிடுறேன். எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஸ்ஐ வந்து 7,560 ஈக்குவல் டு பி பார்த்தீங்க அப்படின்னா 48,000 ரூபாய். என் பார்த்தீங்க அப்படின்னா 9/4, இந்த 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 6 அப்படி வச்சுக்கலாம், டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். 1 நாள் 4, 1 நாள் 4, 2 நாங்க 8, 0, 120. 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? ஸோ அப்போ 6 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் இங்கிட்டு கொண்டு வர போகிறோம். 75, 60. ஸோ அப்போ 12, 9ங்கிறது டிவைட்ல வரும், ஏன்னா இங்கே பெருக்கல்ல இருக்கு. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆகிடும். 120 இன்ட்டு 9, ஒரு 0க்கு ஒரு 0, 6 2 12, 3 2 6, மீதி 1, 7 2 14, 8 2 16. ஓகேவா? 1 6 6, 6 6 36, மீதி 1, 3 6 18, 1 9 9, 7 3 21. அப்போ என்ன இருக்கு, R ஈக்குவல் டு 7%. கிளியர்? ஆப்ஷனை பாருங்க, ஆப்ஷன் சி. ஓகேவா? எப்பொழுதுமே அசல் கொடுத்து மொத்த தொகை கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம தனி வட்டின்னும் பொழுது ஜஸ்ட் அந்த அசல்ல இருந்து மொத்த தொகையை கழிச்சுட்டு என்ன பண்ணுவோம், மீதி இருக்கக்கூடியதை தனி வட்டியா எடுத்துப்போம். ஸோ அதுல இருந்து நம்ம NR வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம 5th சம் பார்க்க போறோம். 5வது சம் பாருங்க. இப்புதிரில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. 3 + 7 = 17, 5 + 8 = 37, 6 + 7 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருக்கக்கூடிய காமன் பேட்டர்னை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப 3 + 7, இது வந்து 21ன்னு வந்திருக்கு, சாரி 17ன்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப 3 7 பெருக்குனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், நமக்கு 21 கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த 21 எப்படி 17 இங்கே ஆயிருக்கு அப்படின்னா, கூட்டணும் அப்படின்னா 10 தான் கிடைக்கும், பெருக்கணும்னா 20 கிடைக்கும். பட் இங்கே நமக்கு வந்து 21ங்கிறதுக்கு பதிலாக 17ன்னு வந்திருக்கு. அது மாதிரி 10ங்கிறதுக்கு பதிலாக 1, சரி இப்போ பாருங்க, 1 இந்த 3 7 கூட்டியிருக்கணும், கூட்டினாங்க அப்படின்னா 10ன்னு வந்திருக்கணும். 10 + 7 17ன்னு வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போட்டு காமிக்கிறேன். இப்போ 3 + 7 = 17ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம், என்ன பேட்டர்ன் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். 7 3 கூட்டினீங்கன்னா 1 10 வரணும். பெருக்கிருந்தீங்க அப்படின்னா 21 வரணும், ரெண்டுமே வரல. அடுத்தது ஒருவேளை 10ங்கிறதோட +7 போட்டு 17 ஆயிருக்கான்னா இப்போ அடுத்ததையும் ட்ரை பண்ணலாம். 5 + 8 அப்படிங்கிறது 13, 13ஓட +7 போட்டிங்க அப்படின்னா 20 தான் வந்திருக்கும். ஆனால் இங்கே பாருங்க 37ன்னு இருக்கு. சரியா? அப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒருவேளை பெருக்கி இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், 40ன்னு வரும். 40ல் 3 மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு 37ன்னு கிடைக்குது. அப்போ மேலையும் அதே மாதிரி பெருக்கின நம்பர்ல 3 மைனஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு 17ன்னு கிடைக்கணும். கரெக்டா? ஆனால் நமக்கு 21ல் 3 மைனஸ் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், 17ன்னு கிடைக்காது. என்ன கிடைக்கும், 18ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த பேட்டர்னே வரல. இப்போ வேற ஏதோ ஒரு பேட்டர்ன்ல இருக்கு சம்மு, அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இப்போ நான் சொல்றேன் பாருங்க பேட்டர்ன். 3 + 7 அப்படிங்கிறத பெருக்குனீங்க அப்படின்னா 21 வரும். கரெக்டா? அடுத்தது கூட்டுனீங்க, ஸோ கூட்ட வேணாம், கழிச்சு பாருங்களேன். 3 7 கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 4 கிடைக்குமா? -4 போட்டுக்கிறேன். ஓகேவா? 17 வருதா? புரியுதா?
அப்போ இப்போ அடுத்த நம்பர் பாருங்க 5 + 8. இது ரெண்டையும் என்ன பண்ணுறேன், பெருக்கிறேன்னா 40ன்னு வரும். இது ரெண்டையும் கழிச்சேன்னா 3ன்னு வரும். -3 = 37 வந்துட்டா. ஸோ அப்போ இதுதான் பேட்டர்ன். அடுத்தது 6 + 7. ஃபஸ்ட்டு ரெண்டையும் பெருக்கணும். 6 7 42ன்னு வரும். -6ல் 7ஐயும் 6ஐயும் மைனஸ் பண்ணிங்கன்னா 1ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 41. ஆப்ஷன் ஏ. ஓகே, ஃபஸ்ட்டு ரெண்டையும் பெருக்கிறாங்க, அப்புறம் ரெண்டையும் மைனஸ் பண்ணுறாங்க, இது ரெண்டையும் என்ன பண்ணுறாங்க, மைனஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதுதான் பேட்டர்ன். அடுத்தது 6வது சம் பார்க்கலாம். அசல் ரூபாய் 3000 ஆனது 6.1/4% வருட வட்டி வீதத்திற்கு 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனி வட்டி காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ கொஷின் வந்து நமக்கு இது வரைக்கும் எப்படி கொடுத்துருந்தாங்க, வருஷத்தை ஒன்று மாதத்தில் கொடுப்பாங்க, இல்லை நாட்களில் கொடுப்பாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரையாண்டு காலாண்டு இப்படிலாம் கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரேன்னா இந்த மந்த் டேட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்புறம் இந்த மாதிரி மந்த் டேட்லாம் வரும்பொழுது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், லாஸ்ட் கிளாஸில் கூட சொன்னேன். ஸோ லீப் இயர் வந்து இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அப்போ லீப் இயர் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்குற அந்த வருஷத்தை டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா அது வந்து மீதி இல்லாமல் முழுமையாக வகுப்படணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ 2005 அப்படிங்கிறத நம்ம 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 5×20ன்னு வரும். 0 1 நாள் 4 மீதி வந்து வரும். ஸோ அப்போ இது வந்து லீப் இயர் கிடையாது. ஓகேவா, ஸோ மீதி இல்லாமல் வகுப்படணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ 2005 அப்படிங்கிறது லீப் இயர் இல்லை. ஸோ பிப்ரவரி மந்த் வந்ததுனால தான் நம்ம லீப் இயரா இல்லையான்றதை செக் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட். இதுவே வேற மந்த்தாக கொடுத்துருக்காங்க, பிப்ரவரி உள்ள இன்வால்வ் ஆகலை அப்படின்னா நம்ம இதை செக் பண்ணணுன்னே நெசசரி கிடையாது. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிப்ரவரியை வந்து செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து லீப் இயர் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ பிப்ரவரியில் 28 நாட்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ எந்த டேட்லேருந்து எந்த டேட் வர, இப்போ என்ன தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 4ஆம் தேதி, பிப்ரவரி 4ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 18ஆம் தேதி வரேன்னு சொல்லிட்டாங்க. சரியா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பிப்ரவரியில் மொத்தம் எத்தனை நாள் இருக்குன்னு பார்க்கணும். மொத்தம் பிப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னா 28 நாட்கள். அதில் 4 நாள் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே அதாவது எப்பொழுதுமே ஒரு விஷயம் கவனிங்க, ஒன்று இங்கே உள்ளதை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே உள்ளதை விட்டுறணும். அதாவது 4ஆம் தேதியை உள்ளே இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உள்ள தேதி இருக்கு இல்லையா, 18 சேர்க்கக்கூடாது. இல்லை இங்கே 4 நீங்கள் சேர்க்கலைன்னா 18 சேர்க்கணும். ஏதாவது ஒன்றை தான் சேர்க்கணும். சரியா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 4 வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேவா, 4ஆம் தேதியிலேருந்து அப்படின்னு கணக்கு பண்ணுறேன். அப்படின்னா 3 மைனஸ் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 25 நாட்கள் இருக்கும். பிப்ரவரியில் 25 நாள் இருக்கும். அப்புறம் வந்து மார்ச் பார்த்தீங்க அப்படின்னா இடையில பிப்ரவரிக்கும் ஏப்ரலுக்கும் இடையில மார்ச் 1 தானே இருக்குது. ஸோ இப்போ இதில் 25 நாள் நமக்கு கிடைக்கிது. மார்ச்சில் வந்து 31 நாள் இருக்கும். அந்த 31 நாளும் நம்ம கணக்கு பண்ணணும். அது மாதிரி இங்கே நம்ம எடுத்துட்டோமா, அப்போ இதை விட்டுருவோம். அப்போ இங்கே வந்து என்னது 17 நாள் தான் நம்ம எடுத்துப்போம். இது 3ஐயும் ஆட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஆட் பண்ணி வரக்கூடிய நம்பர் ஒன்று 73 இருக்கும், அல்லது 73வது வாய்ப்பாட்டில் வரக்கூடிய ஏதோ ஒரு நம்பராக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாமா, என்னது 25 31 17 6 3 7 இப்போ 73 அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடைக்கிது. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஒன்று 73 இருக்கும், அப்படி இல்லைன்னா 73வது வாய்ப்பாட்டில் ஏதோ ஒரு நம்பராக தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி வர மாதிரி தான் இந்த சமயம் முதல்ல உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணுவாங்க கொஷினை. ஓகேவா, சரி இப்போ நமக்கு நாட்கள் வந்து தெரிஞ்சிருச்சு, என்னது 73 நாட்கள். ஸோ இது ஃபுல்லாக நான் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ கொடுத்துருக்க டேட்டாவை நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா, அசல் ரூபாய் 3000 ரூபாய், இது 6 என்ன தான் நம்ம கண்டுபிடிச்சோமே. இப்போ என்னது 73 நாட்கள், நாட்கள்ன்றதுனால 365 டிவைட் பண்ணுவோம். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ப்ரைம் நம்பர். ஸோ ஒரு 73 5 73 வந்து 365. ஸோ இந்த வேல்யூஸ் நான் ஆல்ரெடி உங்களை படித்து வைக்க சொல்லியிருக்கேன். ஓகேவா, 1/5ன்னு வரும். ஓகே, அடுத்தது இந்த 6 பாருங்க, 6 வந்து 6 1/4ன்னு வரும். இதை பெருக்குனீங்க அப்படின்னா 24 + 1 25/4ன்னு கிடைக்கும். இது வந்து 6க்குள்ள வேல்யூ, இது N, இது P. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா தனி வட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ SI = PNR/100. பிக்கு பதிலாக 3000 ரூபாய் இன்ட்டு R பார்த்தீங்க அப்படின்னா 25/4 இன்ட்டு 1/5 என்னோட வேல்யூ. ஓகே, டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். 4 5 5
என்ன வரும் 6 5 30ன்னு வரும். ஸோ அப்போ 2 2 4 சாரி மாற்றி அடிச்சிட்டேன் பாருங்க. 2 2 4 மூவி 2 6ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது நம்ம எதை கேன்சல் பண்ணலாம்னா இதுதான் பண்ணிட்டோமா? ஓகே, வேற எதுவும் இல்லை. 1 2 2 இதையே கேன்சல் பண்ணுறோம். 1 2 2 I 2 10ன்னு வரும். ஸோ அப்போ 1.5 × 25 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ 25 × 1.5 என்ன வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். 5 25க்கு 5 மீதி 2 2 5 10 2 12 அடுத்தது 25ன்னு வரும். ஸோ அப்போ 5 7 3 ஓகேவா? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, அதனால இங்கே புள்ளி வச்சுக்கலாம். 37.5ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஆப்ஷனை கவனிங்க. 37.50ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். 5 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 போடலாம், போடாமலும் இருக்கலாம், எல்லாம் ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து ஒன்று நாட்கள் கொடுக்கும் பொழுது நம்பர் எண் பொறுத்த வரைக்கும் ஒன்று உங்களுக்கு ஆண்டுகளில் கொடுப்பாங்க, இல்லை அரையாண்டு காலாண்டுன்னு கொடுப்பாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா மாதங்களில் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா இத்தனை நாட்கள் 73 நாட்கள் அப்படின்னு 73 மடங்குல ஏதாவது ஒரு நம்பரை கொடுப்பாங்க. அதுவும் இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி மாதம் தேதி எல்லாம் கொடுத்து உங்களை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி வரக்கூடிய கொஷின், அதாவது இப்படி மாதம் தேதி எல்லாம் கொடுத்தாலுமே உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் அந்த 3 கொடுத்துருக்கக்கூடிய நாட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்பொழுது ஒன்று 73 இருக்கும், அல்லது 73வது வாய்ப்பாட்டில் வரக்கூடிய அதனுடைய மடங்குல ஏதோ ஒன்றா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக அதை ஆட் பண்ணி போடலாம். ஓகே, கிளியர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 7வது கணக்கு. ஒருவர் ஒரு தொகையை ஆண்டிற்கு 6% வீதம் தனி வட்டிக்கு விடுகிறார். 8 ஆண்டுகளில் அதன் தனி வட்டியானது அசலை விட ரூபாய் 260 குறைவு எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு தொகை, அந்த தொகை தெரியாது, அதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. 6% வட்டி வீதத்துல அவர் தனி வட்டிக்கு விடுறாரு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறாரு. ஸோ 8 வருஷத்துல அந்த தனி வட்டி வந்து அசலை விட என்ன இருக்கு 260 ரூபா கம்மியா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அவர் எவ்வளவு தொகை வந்து வட்டிக்கு விட்டுருப்பார் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? ஸோ கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன். அப்பதான் வந்து என்ன பண்ணலாம், ஈஸியா சம்ம போடலாம். பி வந்து நமக்கு தெரியல. ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படியே இருக்கட்டும். ஆர் பாருங்க எவ்வளவு 6%. ஓகே, அடுத்தது என் வந்து எவ்வளவு 8 வருஷம். ஸோ அப்போ 8 இயர்ஸ் போட்டாச்சு. அடுத்தது பாருங்க எஸ்ஐ வந்து கொடுத்துருக்காங்களான்னா இப்போ பாருங்க தனி வட்டி ஆனது, தனி வட்டி கொடுத்துருக்காங்க, அசலை விட 260 ரூபா குறைவுன்னு கொடுத்துருக்காங்க. அசல் தான் நமக்கு தெரியாதே, தெரியாததை எக்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை பீனே கூட வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அசல் தெரியாது, இந்த அசல்ல இருந்து எவ்வளவு குறையுது 260 ரூபா குறைஞ்சது தான் தனி வட்டின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம எஸ்ஐக்கு பதிலாக பி மைனஸ் 260ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபார்முலா போடுறேன் பாருங்க. எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. ஸோ எஸ்ஐக்கு பதிலாக பி மைனஸ் 260 ஈக்குவல் டு இந்த பி நமக்கு தெரியாது, ஸோ அப்படியே வச்சுக்கலாம். என் வந்து என்ன 8 வருஷம். அடுத்தது ஆர் பார்த்தீங்க அப்படின்னா 6% டிவைடட் பை 100. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை முடிஞ்ச வரை நம்ம என்ன பண்ணலாம், பெருக்கிடலாம். சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா பி மைனஸ் 260 ஈக்குவல் டு 8 பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் 8 40 6 8 48ன்னு வருமா, 48P டிவைடட் பை 100ன்னு வரும். ஸோ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா கேன்சல் பண்ணிடலாம். 2 2 4 4 2 8 I 2 10 0 4 2 2 2 4 25 2 50. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, P மைனஸ் 260 ஈக்குவல் டு 12P மைனஸ் 25 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 25 ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வர போறோம். கொண்டு வந்தோம் அப்படின்னா 25 இன்டூ P மைனஸ் 260 ஈக்குவல் டு 12P அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 25 உள்ள பெருக்க போறோம். பெருக்கணும் அப்படின்னா 25P மைனஸ் 25ஓட 260 பெருக்கணும். ஓகேவா? இன்டூ 25 0 30க்கு 0 மீதி 3 10 13ன்னு வரும். அடுத்தது 0 6 2 12க்கு 2 மீதி 1 4 1 5ன்னு வரும். அப்போ 0 0
5 6ன்னு வரும், 6500ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ 25ஓட 260 பெருக்கும் போது 6500 அப்படின்ற நம்பர் நமக்கு என்ன இருக்கு, கிடைச்சிருக்கு. ஈக்குவல் டு 12p. ஓகேவா? இப்போ பி எல்லாம் ஒரு சைடு கொண்டு வர போகிறோம், இந்த நம்பரை ஒரு பக்கம் கொண்டு வர போகிறோம். 25p ப்ளஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ -12p ஈக்குவல் டு 6500. ஸோ இப்போ 25ல் 12 போயிட்டுனா எவ்வளவு? 13. ஓகே. ஸோ அப்போ 13p ஈக்குவல் டு 6500. இப்போ p ஈக்குவல் டு 6500 டிவைடட் பை 13. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு 13 ஒரு I13 65 2 0 இருக்கா, அப்போ ரெண்டையும் போட்டுக்கலாம். அப்போ பியோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 500 ரூபாய். ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் சி 500 ரூபாய் இருக்கு. ஸோ அப்போ அதுதான் அதனுடைய ஆன்சர். ஓகே. அதாவது தனி வட்டியை நமக்கு நேரடியாக கொடுக்காம இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது 8வது சம். ஓகேவா? ஸோ 2 தடவை வந்துட்டா? ஸோ 2 தடவை வந்திருக்கு, நான் கவனிக்கல. ஸோ இதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு வேணா வேற ஒரு சம் வேணா நான் தரேன். ஓகேவா? ஏன்னா 25ன்னு கவுண்டர் சொல்லிட்டு திரும்ப அதே சம்ம தூக்கி வச்சிருந்திருக்கேன் பாருங்க, கவனிக்காம வச்சுருக்கேன். என்ன சம் தரலாம்? ஹோம்ஒர்க் சம் மாதிரி கொடுத்துருவா இல்லைனா? சரி, நானே வந்து சால்வ் பண்ணிடுறேன். ஏதாவது ஒரு சம், ஒரே நிமிஷம். ஓகே, இதுக்கு பதிலாக நான் ஒரு சம் சொல்கிறேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆன்சர் என்னங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் போடுங்க. ஈஸியான ஒரு சம் தான் சொல்ல போகிறேன். ஓகேவா? கொஷின் நான் சொல்கிறேன். 8வது சம்க்கு ஒரு அசலானது, ஒரு அசல் ஓகேவா, பி வந்து 2 வருஷத்துக்கு, நான் பி வந்து என்னன்னு சொல்லலை, கொஷின் ப்ராப்பராகவே எழுதிடவா? ஒரு அசலானது 2 ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2028 ஆகிறது. அசல் என்ன? சரிதான் கொஸ்டின். ஓகேவா? இந்த சம்மை சால்வ் பண்ண போறோம். நானே பண்ணிடவா? கலரை மாத்திப்போம். ஏன்னா 25 சம்முன்னு சொல்லிட்டு ஒரு சம்மம் இல்லாம போச்சுன்னா அது நல்லா இருக்காது இல்லையா? அதனால மாத்தி கொடுத்தாச்சு. சரி, இப்போ இந்த ஒரு அசல் நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு பதிலாக பின்னு அப்படியே வச்சுக்கலாம். 2 வருஷத்துக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்பி வந்து அப்படியே வச்சுக்கலாம், தெரியாது. என் வந்து 2 வருஷம். அடுத்தது 4%. இப்போ R = 4. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? கூட்டு வட்டியில் அசல் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ A = P × 1 + R/100. அப்போ A வந்து நமக்கு என்னது? இதுதான் A. A = 2028. ஸோ அப்போ 2028 P தெரியாது × 1 + ஆறுக்கு பதிலாக 4 / 100 the whole square. ஸோ அப்போ என்ன வரும்? P × 104/100ன்னு வரும். 2 தடவை போடுவோம். 2028. சரியா? இப்போ இதுக்கு முடிஞ்ச வரை கேன்சல் பண்ணிக்கலாம். I2 10, 2 2 4, I2 10 0, 2 2 4, 1 2 2, சாரி 6 2 12, 25. ஸோ அப்போ 26/25 2 தடவை கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பியை மட்டும் வச்சு இதை இந்த பக்கம் கொண்டு வரும்போது தலைகீழாக மாறும். அப்போ 2028 × 25/26 × 25/26 = Pன்னு வரும். 1 2 2 3 2 6. ஓகேவா? 1 2 2 0, 1 2 2 4 2 8. திரும்ப 1 2 2 3 2 6. ஓகேவா? I2 10 0, L2 14. ஸோ அப்போ 13 வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும்? 13ஆல் இந்த 507 அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? வகுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ வகுக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு 13 13 3 13 என்ன வரும் 39 வருமா? ஸோ அப்போ 50ல் 39 பேசுனா 11 வரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 117 ஆகிடும். 117 அப்படிங்கிறது வந்து 13வது வாய்ப்பாட்டில் வந்து 9 13 வந்து 117ன்னு வரும். ஓகேவா? அப்புறம் இது ஒரு 13 13 3 13 என்னது 39. ஓகே. ஸோ அப்போ நம்ம என்னென்னத்தை பெருக்க போகிறோம்? இப்போ P is equal to 25 into 25 into இந்த ஒரே ஒரு 3 இருக்குது. ஸோ இதை பெருக்குனீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். 25 ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 25 இன்ட்டு 25 எண்டிங் வித் 5 ஸ்கொயர் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். ING 25 2க்கு அடுத்த நம்பர் 3. ஸோ 2 3 6. ஸோ 625 இன்ட்டு 3 இதை பெருக்குனீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். 3 15க்கு 5 மீதி 1 2 3 6 1 7 6 3 18. ஓகேவா? ஸோ அப்போ 1875. ஓகேவா? டக்குன்னு 18ன்னா 18,000. சரியா? ஸோ இப்போ நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ என்னது? 1875. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர், அதாவது P-னுடைய வேல்யூ. ஓகேவா? P தான் கேட்டு நான் கொஸ்டின் கொடுத்துருந்தேன். ஸோ P is equal to 1875. ஓகே. அடுத்தது 9வது சம். 2 வருடங்களில் ரூபாய் 18,000 மீதான கூட்டு வட்டி தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம் 405 எனில் வருட வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே. திரும்ப வேணா ஒரு தடவை கொஸ்டின் படிக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். கொஸ்டின் என்ன? 2 வருடங்கள்ல 18,000த்துல கூட்டு வட்டி பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டி தனி வட்டி ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து 405 ரூபானா அதனுடைய ஆர் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியா? ஸோ இப்படி கொஸ்டின் இருக்கும்பொழுது ரொம்ப சிம்பிள். என்னது அப்படின்னா 2 நம்பர்ஸில், அதாவது 18,000 என்ன சொல்லப்போனால் தனி வட்டி கூட்டு வட்டி வித்தியாசம் ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலாவை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே. தனி வட்டி கூட்டு வட்டிக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்துக்கு ஃபார்முலா என்ன? P into R/100 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அந்த ஃபார்முலாவில் நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா? 2 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ N வந்து என்னது? N வந்து 2 வருஷம். அடுத்தது இது வந்து என்னது? 18,000 அப்படிங்கிறது P வேல்யூ. தனி வட்டி கூட்டு வட்டிக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா SI மைனஸ் CI என்ன கொடுத்துருக்காங்க? 405 ரூபாய். ஓகேவா? அவ்வளோதான். கொடுத்துருக்க டேட்டா எல்லாத்தையும் எழுதிட்டேன். இப்போ ஃபார்முலா எழுதிட்டு அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபார்முலா என்ன? P into R/100 ஹோல் பவர் 2 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 2நாலும் N-நாலும் ஒன்று தான். ஏன்னா 2 வருஷம்னும் போது தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா வேற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ Pக்கு பதிலாக 18,000 போட்டுக்கலாம். இன்டூ ஆர் வந்து நமக்கு என்னது தெரியாது. ஸோ R/100 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது மறுபடியும் R/100. ஏன் 2 தடவை போடுறோம்? N வந்து 2 வருஷம். சீக்வல் டு இதோட வேல்யூ தான் என்னது? 405ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. அவ்வளோதான். இனி நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இது அப்படியே வச்சுக்கலாம். இது 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். முடிஞ்ச வரை கேன்சல் பண்ணிடுவோமா? I2 10 0 9 2 18. ஸோ அப்படியே இருக்கட்டும். இப்போ ஆறையும் பெருக்குனீங்கன்னா R ஸ்கொயர்னு வரும். மற்ற நம்பர்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 405 இன்ட்டு இந்த கீழே இருக்கிற 50 மேலே போயிடும், மேலே இருக்கிற 9 கீழே வந்துடும். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? முடிஞ்ச வரை கேன்சல் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 3வது வாய்ப்பாட்டில் போடலாம். 3 9 1 3 3 மீதி 1 வரும். 3 9 வரும், மீதி 1 வரும். I3 15ன்னு வரும். ஓகேவா? மறுபடியும் 1 3 3 என்ன வரும் அப்படின்னா 4 3 12 மீதி 1 I3 15. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு?
ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 45 இன்ட்டு 50ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? 50 ஒரு நிமிஷம் கரெக்டாக தானே இருக்கு, ஏதாவது மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கேனா பாருங்க. பார்த்தீங்களா 18,000ன்னு இருக்கு, நான் வந்து 1800ன்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ இன்னொரு 0 போடுவீங்க. ஸோ அப்போ இந்த 0க்கு வந்து இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த பக்கம் வரும்போது 5 தான் நம்பர் இந்த பக்கம் வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல 45 இன்ட்டு 5 தான் என்னது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 45 என்ன பண்ணணும், 5ஓட பெருக்கணும். 5 25க்கு 5 மீதி 2, 4 5 20, 22 22. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த 22 என்ன இது வந்து ஆர் ஸ்கொயரோட வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 225. ஸோ அப்போ எந்த நம்பரை ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 225 வரும்னா 15 தான். ஸோ அப்போ ஆரோட வேல்யூ என்ன, 15%. ஓகே, ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க இப்போ நான் பண்ண மாதிரி. ஓகே, ஸோ என்ன திரும்ப வேணா ஒரு தடவை சொல்லிடுறேன். பி வந்து 18,000, நிமிஷம் கலர் மாற்றிட்டு சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பி வந்து 18,000, என் வந்து 2 வருஷம், சிஐ எஸ்ஐ ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து 405 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபார்முலா தெரியும், பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் அல்லது ஹோல் பவர் என் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிவிடுவோம், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிவிடுவோம். I 2 10ன்னு வரும், 9 2 18ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 9 இந்த பக்கம் வரும்போது கீழே வந்துடும், இந்த 5 வந்து மேலே போயிடும். ஸோ மீதி இந்த இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா மேலே 45 வருது. அது மாதிரி 45 5ஓட பெருக்கும்பொழுது 225 வருது. இந்த 225 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில எடுக்கும்போது நமக்கு 15 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து பி 15%. ஓகே, கிளியர்? அடுத்த சம் போலாமா? இது என்னது, 9வது சம் முடிஞ்சிச்சு. அடுத்து 10வது சம். 10வது சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000 ரூபாய். ஒவ்வொரு ஆண்டுக்கும் இயந்திரத்தினுடைய மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து இவ்வியந்திரத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? முக்கியமான ஒரு கொஸ்டின், ஒரு பேட்டர்ன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸில் பார்த்துருக்கோம், அதாவது இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் பார்த்துருக்கோம். மக்கள் தொகை பேஸ் பண்ண ஒரு சம். ஓகேவா? ஞாபகம் இருந்திருக்கும். பி இன்ட்டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், கூட்டுவட்டி ஃபார்முலாவை. அதுலேயே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்துட்டு அதை வந்து அதிகரிக்கிறதா குறைகிறதா அப்படிங்கிறத வச்சு நம்ம அதை 100லேருந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணி நேராவோ தலைகளாவோ போட்டு மக்கள் தொகை பேஸ் பண்ணி சம்ஸ் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த பேட்டர்னில் தான் இந்த சம்மும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு நிமிஷம். சரி, ஒரு இயந்திரத்தினுடைய தற்போதைய மதிப்பு கொடுத்துருக்காங்க, என்னது 1,62,000 ரூபாய் அப்படின்னு. அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், குறைகிறதா அதிகரிக்கிறதான்னு பார்க்கணும். குறைகிறதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 100ல் எவ்வளோ குறையுது, 10% குறையுது. 100ல் 10% அப்படிங்கிறது 10 ரூபாய் தான். ஸோ அப்போ 100ல் 10 குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 90 ரூபாய் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 10% குறையுதுன்னு சொல்லிட்டாங்க, நம்ம சதவீதத்தில் தான் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 90/100ன்றது தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸான்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இயந்திரத்தினுடைய தற்போதைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு ஆண்டுக்கும் 10% குறையுதுன்னா 2 வருஷம் கழித்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபியூச்சர் டென்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் டென்ஸ்னா நம்ம இதை சேஞ்ச் பண்ண மாட்டோம், அப்படியே போட்டுப்போம். சப்போஸ் பாஸ்ட் டென்ஸ்னா 100/90ன்னு போடுவோம். ஓகேவா? இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. இப்போ பிக்கு பதிலாக இதுதான் பி வேல்யூவாக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ 1,62,000 ரூபாய் இன்ட்டு 90/100 இன்ட்டு 90/100. ஓகே, 2 0க்கு 2 0, இந்த 2 0க்கு இங்கே ஒரு 0, மேலே ஒரு 0, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பெருக்கணும். எதை பெருக்கணும், 162 இன்ட்டு 9 9ன்னு பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும், 81 வருமா? ஸோ அப்போ அந்த ஒரு 0 இருக்குது, அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ 162ஓட இந்த 810 வந்து பெருக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ பெருக்கலாமா, 162 இன்ட்டு பெருக்கி சொல்லுங்கள், நீங்களும் பெருக்குங்க அப்படியே 0. ஸோ அந்த அப்படியே விட்டுடலாம்.
அடுத்தது 1ஆல பெருக்க போறீங்க. இப்போ 162 அப்படிங்கிறது அப்படியே வரும். ஓகேவா? அடுத்தது 8ஆல பெருக்கும் போது 8 2 16க்கு 6 மீதி 1 48 1 49க்கு 9 மீதி 4 8 4 12. ஓகேவா? ஸோ இப்போ இதை அப்படியே கூட்ட போகிறோம். கூட்டணும் அப்படின்னா 0 2 மறுபடியும் என்னது 12 வரும், 2க்கு 1 மீதி 1 வரும், 9 10 11க்கு 1 மீதி 1 3 1. ஸோ அப்போ 1,31,220 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படியே ஆப்ஷனை பாருங்க. 2 வருஷம் கழிச்சு அதனுடைய மதிப்பு 1,31,220 ரூபாய். ஆப்ஷன் டி. ஓகேவா? ஓகே, அடுத்தது 11வது சம். இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. கொஸ்டினை கவனிங்க. ராகுல் தனது தோட்டத்தில், அவரோட தோட்டத்துல ஒரு மரத்தினுடைய உயரத்தை கால்குலேட் பண்ண நினைக்கிறாரு. ஓகேவா? அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலின் நீளத்தையும் அளந்து பார்க்கிறாரு. அது பாத்தீங்க அப்படின்னா 4:1 அப்படிங்கிற விகிதத்துல இருக்கு. பின்பு மரத்தின் நிழலின் நீளம் 12 அடி எனில் மரத்தினுடைய உயரம் என்னன்னு கேக்குறாங்க. நல்லா கவனிக்கணும். ஸோ இது வந்து ரேஷியோ பேஸ் பண்ண ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட்ல வரக்கூடிய ஒரு சம். அதை வந்து டைரக்டா கொடுக்காம இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க, புரியாத அளவுல. ஓகேவா? அப்ப நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சிரு பாருங்க. இதுதானா அப்படின்னு கேட்பீங்க. ராகுல் வந்து அவரோட தோட்டத்துல ஒரு மரம் இருக்கு, அதோட உயரத்தை கால்குலேட் பண்ண நினைக்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா அவரோட உயரத்தை அளக்குறாரு. ஸோ அதோட விகிதம் தான் 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவரோட நிழலோட அந்த லென்த்தையும் அளக்குறாரு. அது பாத்தீங்கன்னா ஒரு விகிதத்துல கொடுத்துருக்காங்க. அப்ப அவரோட உயரம் அப்புறம் அவரோட நிழலோட நீளம் இது பாத்தீங்க அப்படின்னா 4:1ங்கிற விகிதத்துல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா மரத்தினுடைய நிழலின் நீளம் என்ன பண்றாரு 15 அடி அப்படின்னு சொல்றாரு. மரத்தினுடைய நிழலோட நீளம், மரம் தானே, நிழலின் நீளம். மரத்தோட உயரம் என்னன்னு கேக்குறாங்க. உயரம் தெரியாது. ஓகேவா? ஸோ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்ப இது பார்க்கும் பொழுது A:B = C:D அப்படிங்கிற மாதிரி தெரியுதா? 4 வெவ்வேறு நம்பர் தான். பட் ஆனா நம்ம இப்ப இது வந்து நம்ம சர்வ சமம்ல படிச்சிருப்போம். அதாவது ஈக்குவல்டுன்னு படிச்சிருக்க மாட்டோம். A:B சர்வ சமம் C:D அப்படின்னு படிச்சிருப்போம். இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த BC = AD அப்படின்னு போடுவோம். ஞாபகம் வருதா? இந்த ஃபார்முலான்னு சொல்ல முடியாது, ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். விகிதத்துல இருக்கக்கூடிய பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பண்பை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம் சால்வ் பண்ண போறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஏன்னு வச்சுக்கலாம், இது B, இது C, இது Dன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ BC = AD அப்படிதான் இல்லையா? ஸோ அப்போ BCன்னும் பொழுது எக்ஸ்ன்னு வரும். AD அப்படின்னும் போது 4 × 15 அப்படின்னு வரும். ஏன் எக்ஸ்ன்னு வருதுன்னா 1ஓட எக்ஸை பெருக்கும்போது எக்ஸ் தான் வரும். 4 × 15 போட்டிங்கன்னா 60 அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 60 அடி அப்படிங்கிறது தான். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்க. இது ஃபார்முலா பேஸ் பண்ணி நான் இப்போ சொல்லிட்டேன் எப்படி அந்த கரெக்டான பேட்டர்ன் அப்படிங்கிறத. ஸோ இப்போ நான் வந்து கொஸ்டின் உங்களுக்கு புரியுற மாதிரி இப்போ எழுதியிருக்கேன். என்னது உயரத்தை ஒரு பக்கமும் நீளத்தை ஒரு பக்கமும் அவங்க கொடுத்துருக்க விகிதம் எழுதியாச்சு. இதே மாதிரி மரத்துக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிழலோட நீளம் 15 அடி அப்படின்னா உயரம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்கதை இப்படி எழுதியாச்சு. ஸோ இப்போ இது ரெண்டையும் பெருக்கி அது வந்து என்ன பண்ணுறோம், இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 15 x = 4 × 15 = 60 அப்படிங்கிறது தான் சார் ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்தது 12வது சம். ஒரு நபரினுடைய வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருக்கு ஏற்படக்கூடிய இழப்பு எத்தனை சதவிகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொன்னா ஞாபகம் இல்லை. ஒரு ஏதோ ஒரு என்ன வேணாலும் இருக்கட்டும், அது வந்து லாபமா இருக்கட்டும், இல்லை வந்து வருமானமா இருக்கட்டும், இல்லை வாட் எவர் இட் இஸ், மக்கள் தொகையா இருக்கட்டும், எது இல்லை வந்து ஏதாவது ஒரு சேலரி தான் வருமானமா, எதா இருந்தாலும் சரி, ஒரு சேம் பர்சன்டேஜ், ஓகேவா, சேம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி சேம் பர்சன்டேஜ், அதாவது ஒரே பர்சன்டேஜ் அதாவது சதவிகிதம் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1% நஷ்டத்துல வரும் எப்பொழுதுமே. இது வந்து இந்த 10% 10%க்கு மட்டும் இல்லை, அது 50 இருக்கட்டும்,
ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இங்க 50% அதிகரிக்கப்பட்டு இங்க வந்து 60% குறைக்கப்பட்டுனா வேற ஆன்சர் வரும். புரியுதா? திரும்ப சொல்ல பாருங்க. 50 60னா அது வேற. இங்க 50னா இங்கேயும் 50 இருக்கணும். இங்க 100 அப்படின்னா இங்கேயும் 100 இருக்கணும். இங்க 600 ரூபான்னா இங்கேயும் 600 ரூபா இருக்கணும். அந்த மாதிரி. ஆனா மோஸ்ட்லி பர்சன்டேஜ்ல தான் இந்த சம் வரும். ஸோ ஆனா அந்த மாதிரி சேம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி சேம் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா 1% என்னது நஷ்டமாகும். அது கேட்கலாம் நீங்க. அது எப்படி ஒரே பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் பண்றாங்க, திரும்ப அந்த பர்சன்ட் தான் குறைச்சிட்டாங்களே, அப்புறம் எப்படி 1% நஷ்டமாகும் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு 100% இருக்குன்னு வச்சுங்க. இதுல இருந்து 10% இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா அது 100ல இருந்து ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 110% வரும். சரியா? இப்ப திரும்ப இதுல இருந்து இதுல 10% என்ன பண்ணிட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நான் இதுல இருந்து 10% வந்து குறைக்கிறாங்க அப்படின்னா இந்த 110ல இருந்து தான் 10% குறைப்பாங்க. புரியுதா? 110ல 10% அப்படிங்கிறது வந்து 11. புரியுதா? சோ அப்ப இந்த 110ல 10% குறைக்கும் பொழுது உங்களுக்கு 99ங்கிற ஆன்சர் தான் வரும். 99% தான் வரும். சரியா? சோ அதனால எப்பொழுதுமே சேம் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி இதுல 100ல 10%னா 10 ரூபான்னு சொல்லலாம். ஆனா 110ல 10% அப்படின்னும் பொழுது அது 11 ரூபாய். புரியுதா? ஸோ அதனால நமக்கு எப்பொழுதுமே சேம் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி சேம் பர்சன்ட் டிக்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா 1% நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் இந்த சம் இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த சம்மை பார்த்தோன்னே நீங்க 1% அப்படின்னு போடலாம். ஏன்னா அவங்க வந்து 1% நஷ்டம், இன்னொரு ஆப்ஷன்ல மறுபடியும் 1% கொடுத்து லாபம் அப்படின்னு கொடுத்தாதான் நீங்க நஷ்டமா லாபமானு யோசிச்சு நஷ்டத்தை சூஸ் பண்ணணும். ஆனா உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்க, ஏற்படக்கூடிய இழப்பு. ஸோ அப்போ வந்து சேம் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி சேம் பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணா இழப்பு வருங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஒண்ணுங்கிறது தான் நீங்க சூஸ் பண்ணா போதும். ஸோ இருந்தாலும் இதை எப்படி ஃபார்முலா படி நான் போடுறது அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணும் பொழுது பெர்சன்டேஜில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஸோ இதுக்கான ஃபார்முலா பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய், காமன் ஃபார்முலா சொல்றேன். ஓகேவா? பிளஸ் xy by 100. ஸோ இது ஒரு ஃபார்முலா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்க பெர்சன்டேஜுக்கு இருக்கக்கூடிய அந்த சேஞ்சுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அதிகரிக்கப்பட்டு அப்படின்னா அந்த இடத்துல பிளஸ் போட்டுக்கோங்க. குறைக்கப்படுகிறதுங்கிற பெர்சன்டேஜுக்கு என்ன பண்ணணும், மைனஸ் போட்டுக்கணும். இப்போ இந்த ஃபார்முலாவை இந்த சம்முக்கு நான் எப்படி யூஸ் பண்றேன் பாருங்க. ஈக்குவல் டு 10% இன்க்ரீஸ், ஸோ 10% டிக்ரீஸ் குறைக்கப்படுது. ஓகேவா? ஸோ அப்போ -10. நல்லா கவனிக்கணும். பிளஸ் மைனஸை நான் மாத்துறேன். இந்த ஃபார்முலாவை எனக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றி யூஸ் பண்றேன். அடுத்தது பிளஸ் அப்படியே போட்டுக்கிறேன். எக்ஸ் வந்து 10% அதிகரிப்பு, இந்த ஒய்ங்கிறது 10% குறைப்பு. அப்ப -10, புரியுதா? டிவைடட் பை 100. ஓகே. ஸோ இப்போ இந்த 10ல 10 போயிடுச்சுன்னா என்ன வரும், 0. பிளஸ் ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குன்னா -1ன்னு இருக்கு. -1ன்னு இருக்கு. ஸோ பிளஸும் மைனஸும் மைனஸ், ஸோ -1ன்னு கிடைக்குது. அது என்ன -1? அதாவது 1% அப்படிங்கிறது ஆன்சர். -1 அப்படிங்கிறது நஷ்டம், நஷ்டத்தை குறிக்கக்கூடியது. ஓகேவா? +1 வந்ததுன்னா அது லாபம். ஓகேவா? 0 வந்ததுன்னா லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜில் ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு தகுந்த மாதிரி பிளஸ் மைனஸ் கரெக்டாக போட்டு யூஸ் பண்ணணும். ஓகே. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது 13வது சம், சிம்பிளிஃபை. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பேட்டர்ன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான சம். ஸோ இப்போ இந்த லைவ்ல நம்ம நிறைய முக்கியமான சம்ஸ் பார்த்துட்டு வரோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க. யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது ஏபி ஃபார்முலா வச்சு போடுற மாதிரி வரும். இது அப்படி இல்லை. இப்போ இந்த 6.5ங்கிறது இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 1.3ங்கிறது இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. ஸோ காமனாக இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ்லாம் நான் வெளில எடுத்துறேன் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ அப்போ நமக்கு எப்படி வரும், 6.5. ஓகேவா? வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க என்ன இருக்கும், 4.7 மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்ப 4.7, நடுவில் ஒரு பிளஸ் இருக்கு, அந்த பிளஸ்ஸை போட்டுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க 5.3 இருக்கு. ஸோ 5.3ன்னு போட்டுக்கலாம். டிவைடட் பை இங்க என்னது 1.3 வெளில எடுக்கணும், 1.3. ஸோ மீதி இருக்கிறது என்ன, 7.9. ஸோ 7.9 மைனஸ் 6.9. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம், சிம்பிளிஃபை பண்ண போறோம். அவ்வளவுதான். இதுதான் பேசிக். இது தெரிஞ்சிச்சுன்னா இனி அடுத்து இந்த சம் ஈஸி தான். இதை நீங்களே போட்டுருவீங்க இனிமே. 6.5 டிவைடட் பை 1.3. ஸோ 4.7 5.3 என்ன பண்ணணும், கூட்டணும். ஸோ 10ன்னு வரும், 0 மீதி 1
5 10. ஸோ வந்து 100ன்னு வரும். ஒரு புள்ளி தள்ளி நம்ம ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இங்கே ஒரு புள்ளி வச்சுப்போம். ஸோ இந்த 0 போயிடும். ஸோ 10ன்னு தான் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 10. ஓகேவா? அடுத்தது கீழே உள்ள நம்பரை பார்க்கணும். என்னது 7.9 இருக்கு, 6.9 இருக்கு. மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ 0 வரும், இங்கே 1ன்னு வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி. ஸோ இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கலாம். அப்போ இந்த 0 போயிடும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1ன்னு மட்டும்தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ கவனிங்க, நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு இங்கே போடுறேன். 6.5 × 10. ஓகேவா? ஸோ அப்போ அந்த நம்பர் வந்து நமக்கு என்னவாயிடும்? ஸோ இப்போ இந்த இது அப்படியே இருக்கட்டும். 6.5 × 10 டிவைடட் பை 1.3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாத்துலேயும் பாயிண்ட் இருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ட்டு 10ஆல் என்ன பண்ண போகிறோம்? மேலையும் கீழையும் பெருக்க போகிறோம். ஸோ அப்படி பெருக்கும் பொழுது நமக்கு இங்கே உள்ள புள்ளியெல்லாம் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, 650 50ன்னு வராது. ஒரு நிமிஷம். எஸ் 600. ஏன்னா இப்போ அந்த ஒரு 10ஓட பெருக்கும்போது புள்ளி கேன்சல் ஆகிடும். அடுத்த 10ஓட பெருக்கும்போது 650ன்னு வந்துடும். புரியுதா? அதாவது இன்னும் சொல்லப்போனால் 6.5 × 100ன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு புரியும். 650ன்னு வந்துடும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 13ன்னு வரும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. ஒரு 13 13 5 13 வந்து 65ன்னு வரும். ஸோ ஒரு 0 இருக்கிறதுனால 50ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, 50 அப்படிங்கிறது தான். ஓகே. அடுத்தது 14வது சம். இரண்டு சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. இரண்டு பகடைகளிலும் ஒரே முக மதிப்பு கிடைக்கும் வாய்ப்பு எத்தனைன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் எப்பொழுதுமே படிக்கும்போது கவனமா படிக்கணும். நிகழ்தகவு கேட்குறாங்களா இல்லை வாய்ப்பு கேட்குறாங்களா அப்படின்னு நல்லா பார்க்கணும். சரியா? ஸோ அவங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் கேட்குறாங்க. அதனால நமக்கு N(S) வந்து தேவையில்லை. ஸோ இரண்டு பகடைகள்ல ஒரே முகம் அப்படின்னும் போது நமக்கு தெரியும் 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6. ஸோ இதுதான் நம்மளுடைய முகமதிப்பு, அந்த வேல்யூ. ஸோ வந்து 6 வாய்ப்புகள் நமக்கு இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். வாய்ப்பு, நிகழ்தகவு, இந்த வார்த்தைக்கான வித்தியாசம் தெரியணும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்தது 15வது சம். ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதை போன்று 1.69 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த அசல் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை பார்த்தீங்க அப்படின்னா அந்த அசல்ல 1.69 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரூபாய்னு கொடுக்கல, மடங்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்மளாவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பி வேல்யூவை அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நான் 100ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த 100ல் இப்போ பாருங்க 2 வருஷத்துலன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ n = 2. இது வந்து மடங்குல கொடுத்துருக்காங்க. ஏ வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி அப்படின்னா, இப்போ அசல் வேல்யூவில் 1.69 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 169ன்னு வரும். ஓகேவா? அப்போ 100 ரூபாய் இருந்த அந்த வேல்யூ 169 ரூபாயா 2 வருஷத்துல மாறி இருக்கு அப்படின்னு நம்மளா அசியூம் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த R கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா சிஐக்கு யூஸ் பண்ணக்கூடிய A = P × 1 + R/100 ஹோல் பவர் n இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏக்கு பதிலாக 169 = P பார்த்தீங்க அப்படின்னா 100 × 1 + R நமக்கு தெரியாது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஏன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 வருஷம். ஸோ அப்போ 169. ஓகே, 169 = 100. இதை வந்து என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். ஸோ அப்போ மேலே வந்து 100 + 6ன்னு வரும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 100ன்னு இருக்கும். ஓகேவா? ஹோல் ஸ்கொயர். ஓகே. ஸோ இப்போ நான் ஸ்கொயரை வந்து 2 தான் பிரிச்சுக்கிறேன். 100 + 6 ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர். புரியுதா? ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்துட்டேன். தனித்தனியாக ஒரே இதாக இருந்ததை தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த நம்பர் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 100 இருக்கு இல்லையா, சாரி 100 ஸ்கொயர், இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னு பாருங்க. இப்போ 169 அப்படின்னு வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 பார்த்தீங்கன்னா பெருக்கல்ல இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆகிடும்.
இங்க வகுத்தல்ல இருக்கக்கூடிய 100 ஸ்கொயர் அப்படிங்கிறது இங்க பெருக்கல் ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்போ 100 ஸ்கொயர் அப்படிங்கும்போது 10,000 வரும். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடும். ஓகேவா? ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 100 + 6 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ அப்போ இதோட கண்டினியூஷன் நான் இங்க போடுறேன் பாருங்க. இப்போ நமக்கு இங்க என்னென்ன வேல்யூ இருக்கு? 169 2 0 இருக்கு. ஈக்குவல் டு 100 + r ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ 169 2 0வா? அப்போ 13 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 169 வந்து கிடைக்கும். ஆனால் இப்போ நமக்கு 2 0 இருக்கிறனால ஒரு 0 வெளில எடுத்துக்கலாம். அப்போ 130 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 130 ஈக்குவல் டு என்னது? இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் வந்துட்டா அப்போ 100 + r அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து 100 + rன்னு இருக்கும். இப்போ r தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம இதை இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 130 - 100ன்னு வரும். ஆரோட வேல்யூ 30%. ஓகே, கிளியர்? ஆப்ஷன் சி. ஓகேவா? ஜீரோவில் நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சம் ஆன்சர் தப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 16வது சம். ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவுகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனில் அவரிடம் உள்ள ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு வந்து இருக்கான். அவர் 32 வாத்துகளை வித்துட்டாராம். அவரிடம் உள்ள உணவு மீதம் உள்ள எத்தனை நாளுக்கு போதுமா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு விவசாயி 144 வாத்துகள் வச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ இது வந்து 28 நாளைக்கு தேவையான உணவு இருக்கான். இது வாத்து, இது உணவு. ஓகேவா? ஸோ அப்போ 32 வாத்தை வித்துட்டாராம். ஸோ அப்போ 144ல் 32 வாத்து வந்து வித்துட்டாருன்னா மீதி எத்தனை இருக்கும்? 2 1 1. அப்போ 112 வாத்துகள் இருக்கும். ஏனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாளுக்கு போதுமானதா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ வாத்துகள் குறையும் பொழுது உணவோட அந்த அளவு வந்து அதிகரிக்கும். கரெக்டா? வாத்து வந்து கம்மியாகும் பொழுது நமக்கு உணவோட வந்து எக்ஸ்டென்ஷன், அதாவது அந்த உணவு வந்து கூடுதல் நாளைக்கு நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்போ x = 28 இன்ட்டு எதிர் விகிதத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? 144 ÷ 112ன்னு அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ 112 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2ஆல் கேன்சல் பண்ணுவோமா? 2 10 6 2 12 1 2 2 4 2 8 மறுபடியும் கேன்சல் பண்ணலாம். 2 2 4 8 2 16 7 2 14. ஓகே. அடுத்தது 1 7 4 7 28 1 4 4 1 12 மீதி 2 வரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 6 4 24. ஸோ அப்போ x = என்ன? 36. ஸோ அப்போ 36 நாளைக்கு அவரால் அந்த உணவுகளை வந்து என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். ஓகே. அடுத்தது 17வது கொஸ்டின். 20 மைல்களுக்கும் 25 கிலோமீட்டருக்குமான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 மைல். ஓகேவா? 1 மைல் என்னன்னு தெரிஞ்சாதான், ஏன்னா இங்கே கிலோமீட்டர் இருக்கு, இங்கே மைல் இருக்கு. எப்பொழுதுமே நம்ம வந்து யூனிட், அதாவது அலகு வந்து சேமா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் விகிதத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ரெண்டும் வெவ்வேறு இதாக இருக்கிறதுனால நம்ம ஒரே விகிதமாக மாற்ற போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 மைல் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ தெரியணும். ஓகேவா? 1.60 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இன்னும் பெரிய நம்பராக வரும். 1.609 அப்படின்னு பெரிய நம்பராக போகும். நம்ம இந்த 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 20 மைலை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை 1.60 பெருக்கணும். அப்போதான் 20 மைலை வந்து கிலோமீட்டரா மாற்ற முடியும். ஓகே. ஸோ பெருக்கினீங்க அப்படின்னா 0 0 2 3ன்னு வரும். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. ஸோ இது 2 கேன்சல் ஆகிடும். 32ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 20 மைல் அப்படிங்கிறது 32 கிலோமீட்டர். இது 25 கிலோமீட்டர். ஸோ அப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம்? விகிதத்தில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 32:25 அப்படின்னு எழுதிக்கிறோம். இதுதான் ஆன்சர். ஏன்னா 25 32 ஆப்ஷன் சி. ஓகே.
அடுத்தது 18வது சம். சதவிகிதத்தில் மாற்றுக. 2 லிட்டரில் 200 மில்லி லிட்டர் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப கவனமாக போடணும், இல்லை அப்படின்னா டோட்டலாக சம் தப்பாக போயிடும். பாருங்க, 1 லிட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1000 மில்லி லிட்டர் அப்படிங்கிறது. ஏன்னா இது லிட்டர்ல இருக்கு, இது மில்லி லிட்டர்ல இருக்கு. யூனிட்டை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரே மாதிரி கொண்டு வரோம். ஓகேவா? இப்போ 2 லிட்டர் அப்படிங்கிறது என்னது? 2000 மில்லி லிட்டர். ஓகே, ஸோ இப்போ 2000 மில்லி லிட்டர்ல 200 மில்லி லிட்டர்ன்றது எவ்வளோ சதவீதம்னு கேட்குறாங்க. ஸோ எதில் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அது கீழே இருக்கணும். ஓகேவா? அப்போ 2000ன்றது கீழே இருக்கும், 200 அப்படிங்கிறது மேலே இருக்கும். எத்தனை சதவீதம்னு கேட்கறதுனால இன்ட்டு 100. ஓகேவா? 2 0க்கு 2 0, 1 0க்கு 1 0, 1 2 2, 5 2 20. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 10. அப்போ 10%. ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்தது 19வது சம். ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின். நம்ம இன்னைக்கு நிறைய கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், தெரியுதா? எல்சிஎம், அதாவது மீசியம் ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களின் பெரிய எண்ணை விட டேஷ் இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் ஆக்சுவலாக நான் எல்சிஎம்க்குலாம் இன்னும் உங்களுக்கு ஷார்ட்கட் எதுவும் பெருசாக சொல்லலை, டாபிக் வைஸ் நடத்தும் போது சொல்லலாம்னு விட்டுட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே அந்த எந்த எண்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோமோ அந்த எண்கள்ல உள்ளதுல பெரிய எண் எதுவோ அதை விட என்னவா இருக்காதுன்னு கேட்குறாங்க. பெருசா இருக்காது, சமமா இருக்காது, மடங்கா இருக்காது, குறைவா இருக்காது. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். என்னென்ன எடுத்துக்கலாம்? 2 3 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ 2ஆல கண்டு போடலாம். 1 2 2 3 2 2 4, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் வராது. ஸோ அப்போ 2 × 2 × 3ன்னு வரும். 4 3 12ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் வச்சு நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் பாருங்க. நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் அந்த 2 எண்ணை விட சமமா இருக்குமானா இருக்கும். சமமா இருக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. நம்ம சம்ஸ் இதுவரை பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ நீங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். உதாரணத்துக்கு இப்போ பாருங்களேன், சமமாக அப்படின்னும் போது என்ன எடுத்துக்கலாம்னா சமமா வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் எனக்கு டக்குன்னு சொல்ல தெரியல, எதை சொல்றது? ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். என்ன? 4 4 4 அப்படின்னு எடுத்தோம்னா இப்போ நம்ம 4 தான் போட முடியும். 1 4 4 1 4 4ன்னு வந்துடும். ஸோ அப்போ நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு எல்சிஎம் அப்படின்னும் போது சமமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்கிறது இதை பார்க்கும்போது தெரியும். ஸோ 2 3 4 விட இந்த 12ங்கிறது பெரிய நம்பர். ஸோ பெருசாகவும் இருக்கும். மடங்கா இருக்குமானா மடங்காவும் இருக்கும். எப்பன்னா இப்போ இந்த 12 அப்படிங்கிறது 2வது வாய்ப்பாட்டில் வரும், 3வது வாய்ப்பாட்டில் வரும், 4வது வாய்ப்பாட்டிலையும் வரும். ஸோ அப்போ மடங்காவும் இருக்கும். குறைவாக தான் இருக்காது. ஏன் குறைவா இருக்காது? கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பர்ல உள்ளதுல பெரிய நம்பரா இருக்கும், அப்படி இல்லைன்னா அதனுடைய மடங்கா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால எப்பொழுதுமே எல்சிஎம் ஆனது கொடுக்கப்பட்ட எண்களின் பெரிய எண்ணை விட குறைவா இருக்கவே செய்யாது. ஓகேவா? சமமா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், அல்லது அதோட மடங்கா இருக்கலாம். ஓகே, சமமான என்ன? அதே எண்ணா இருக்கலாம்ன்றதுதான் அர்த்தம். சரியா? இதுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்தது 20வது சம். 72 மற்றும் 108ஆல் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 4 இலக்க எண்ணில் பார்த்தோம் ஒரு சம். ஸோ அதுக்கு இதுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அது எப்படி போட்டிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. இதை நான் இப்போ எப்படி போடணும்னு சொல்கிறேன். ஓகேவா? இதை நீங்கள் தனியாக ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு போட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம ஃபர்ஸ்ட் மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5. ஸோ அப்போ இதுதான் என்னது? உள்ளதுல மிகச்சிறிய 5 இலக்க எண். ஓகேவா? 10,000 அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ 72 108க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 2 3 2 6 6 5 4. ஓகேவா? 2 1 2 2 8 2 16 2 7 வருமா? அடுத்தது மறுபடியும் 3ஆல போடலாமா? 6 3
18, 9 3 27, மறுபடியும் 3 நாள் போடலாம். 2 3 6 3 9, அவ்வளவுதான். எல்சிஎம் அப்படின்னும் போது 32 6, 6 3 18, 18 3 பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 18 54 வருமா? அந்த 54ஓட இந்த 4 பெருக்கிக்கலாமா? 54ஓட 4 பெருக்கணும் 216 வரும். ஸோ அப்போ நமக்கு வந்திருக்கிற இந்த கொடுத்துருக்கிற நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 2 நம்பருக்கான எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எல்சிஎம் வந்து என்னது? 216. ஸோ அப்போ நம்ம அங்கே போடுற மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 10,000த்தை நம்ம என்ன பண்ணணும்னா 216ஆல வகுக்கணும். ஓகேவா? வகுக்கும் பொழுது நம்ம எப்படி வகுப்போம்? இந்த 10 அடங்காது 100 எடுத்துக்கலாம், 100 அடங்காது, ஸோ 1000 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 216 தரல அப்படின்னா, வாய்ப்பாடு தரலன்னா சொல்ற மாதிரி எப்பொழுதுமே என்ன பண்ணணும்? சைட்ல என்ன பண்ணணும்? எழுதிடணும். ஓகேவா? இது ஒரு 216 216 2ன்னும் போது 432. ஸோ இதுவே 3 இருந்தது அப்படின்னா 8 4 6 648. 4 இருந்துச்சு அப்படின்னா 4 6 8 684 வரும். ஒருவேளை 5 இருந்தது அப்படின்னா 1000க்கு மேல போயிடும், 1080 வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதை நான் சைட்ல எழுதிக்கிறேன். எதுக்குன்னா டக்குன்னு பார்த்து போடுறதுக்காக. சரியா? ஸோ இப்போ 4 216 பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கு? 864. ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து மைனஸ் பண்ண போறோம். பண்ணோம் அப்படின்னா 6 3 1. ஓகேவா? அந்த 0 கீழே இறக்கிக்கலாம். இப்போ 1000க்கு மேல நமக்கு நம்பர் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து என்ன வரும்னு பார்க்கலாமா? 5 வரை நம்ம எழுதியிருக்கோம். 6 போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? 6 9 2 1. இதுக்கப்புறம் போட்டிங்கன்னா இன்னும் பெரிய நம்பர் ஆகிடும். ஸோ வந்து 6 தான் வரும். இதுக்கு மேலே போட்டிங்கன்னா 2 1 5 1. ஸோ 1512 வந்துடும். ஸோ அப்போ 6 × 216 பார்த்தீங்கன்னா 1296 வரும். ஸோ இதுக்கு மீதி என்ன வந்திருக்குன்னு பாருங்க. 6 இல்லை, சாரி 4. ஏன்னா இங்கே வந்து 10 வரும், 4 இங்கே வந்து 5 இருக்கும், 15 இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன வரும்? 6 வருமா? ஓகே, 6 வரும். இப்போ இந்த 64 அப்படிங்கிறது மீதியா கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அதை ப்ரொசீட் பண்ண வேண்டாம், அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த எல்சிஎம்ல இருந்து, அதாவது எல்சிஎம் ஆன 216ல இருந்து இந்த மீதியை வந்து மைனஸ் பண்ணணும். நம்ம முன்னாடி போட்டதுக்கும் இதுக்கும் இதுதான் வித்தியாசம். சரியா? ஃபர்ஸ்ட் இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்க, எல்சிஎம் என்ன? 216. இதுல இருந்து 64 மைனஸ் பண்ணணும். நமக்கு என்ன கிடைக்கும்? 152 கிடைக்குமா? இதோட சம் முடியல. இந்த 152 அந்த 10,000தோட சேர்க்கணும். ஓகேவா? அப்ப 10,000 பிளஸ் 152. அப்போ 10,152ங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகேவா? கிளியரா? ஓகே. ஸோ திரும்ப ஒரு தடவை வேணா ஸ்டெப் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து 5 இலக்க எண் மிக பெரியவா சிறியவான்னு பார்க்கணும். சிறியன்றதுனால ஃபஸ்ட்டு மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு பார்த்துக்கணும். ஓகேவா? ஒரு நிமிஷம். ஸோ இப்போ மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துருக்கிற இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 2வது ஸ்டெப். அடுத்தது எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னே அந்த எல்சிஎம் வச்சு இந்த 5 இலக்க எண்ணை வந்து வகுக்கணும். வகுத்து வரக்கூடிய அந்த மீதி இருக்கு இல்லையா, அந்த மீதியில இருந்து இந்த எல்சிஎம் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி வர ஆன்சரை அந்த 10,000தோட ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இத்தனை ஸ்டெப்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சம்முக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் வரும். ஓகே. அடுத்தது 21வது சம் பார்க்கலாம். 15 ஸ்கொயர் பிளஸ் 16 ஸ்கொயர் பிளஸ் 17 ஸ்கொயர் பிளஸ் 7 பிளஸ் 28 ஸ்கொயர் இதனுடைய மதிப்பு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது பாருங்க, அடுத்தடுத்த நம்பராக இருக்குது. 15 16 17 18ன்னு. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த எண்களை நம்ம இயல் எண்கள்னு சொல்லுவோம். ஸோ அப்போ
இயல் எண்களினுடைய ஸ்கொயர் இருக்கிறதுனால வர்க்கம். ஸோ வர்க்கம் இயல் எண்களினுடைய வர்க்கத்தினுடைய கூடுதல் தான் பார்க்க போறோம். அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம அழகா ஃபார்முலால போட்டு போயிடலாம். ஆனா இங்க 15ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்ப அதை எப்படி போடுறது? ஒண்ணு இந்த 15 ஸ்கொயர்ல இருந்து 28 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 28 வரை கண்டுபிடிச்சிட்டு இதுல அந்த 15க்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அதாவது 1 to 14 இதை மைனஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ அப்படி பண்ணீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நான் போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நான் சொல்லிடுறேன். என்ன ஃபார்முலா? n இயல் எண்களினுடைய வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா n into n plus 1 2n plus 1 divided by 6. ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ n இயல் எண்கள்னு சொல்லிட்டோம். இப்போ இதுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர்ல இருந்து பிளஸ் அன்சா 1 பிளஸ் 14 ஸ்கொயரா மைனஸ் பண்ணணும். எதுல இருந்து? சாரி, ஃபர்ஸ்ட் 28 போட்டுப்போம், அப்புறம் 14 மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? 1ல இருந்து 28 நம்பருக்கான ஸ்கொயர் வேல்யூக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். கூடுதல் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் அன்சா 1 பிளஸ் 14 ஸ்கொயரை மைனஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்க என்னங்கிறது 28. ஓகேவா? அப்ப 28 இன்ட்டு n பிளஸ் 1. அப்ப 28 பிளஸ் 1 வந்து 29ன்னு வரும். 2n பிளஸ் 1. அப்ப 2 இன்ட்டு 28 பிளஸ் 1 டிவைடட் பை 6 மைனஸ் இதுக்கும் அதே மாதிரி போடணும். என்னக்கு பதிலாக 14ன்னு போடணும். அப்போ 14 இன்ட்டு 14 பிளஸ் 1 15 இன்ட்டு 2 இன்ட்டு என்ன? அப்போ 2 இன்ட்டு 14 28 பிளஸ் 1. ஓகே, டிவைடட் பை 6. இப்போ 28 இன்ட்டு 29 இன்ட்டு இது ரெண்டையும் பெருக்குங்க. என்ன வரும்? 57 வருமா? 56 வரும். பிளஸ் 1 பண்ணும்போது 57 வரும். ஓகே, ஸோ அப்போ நான் டோட்டலாக 57ன்னு போட்டுக்கிறேன். மைனஸ் டிவைடட் பை 6. இங்கே வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. 14 இன்ட்டு 15 இன்ட்டு 29ன்னு வரும் டிவைடட் பை 6. இப்போ இதை முடிஞ்ச வரை கேன்சல் பண்ணுறதா பண்ணிக்கலாம். பண்ணிங்க அப்படின்னா 3 14 1 3 3 1 3 3 7 3 9 3 27. ஓகே, அடுத்தது இதை கேன்சல் பண்ணலாம். 2 6 7 2 14 1 3 3 5 3 15. ஸோ அப்போ என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் தனியாக இது பண்ணிடுறேன். ஸோ அப்போ இருக்கிற நம்பரை மட்டும் தனியாக எழுதிக்கிறேன். 14 இன்ட்டு 29 இன்ட்டு 19. ஓகேவா? டிவைடட்லாம் கிடையாது, எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம். மைனஸ் இது என்னது? 7 இன்ட்டு 5 இன்ட்டு 29. அவ்வளோதான். இப்போ 14 29 பெருக்கணும். பெருக்கோமா? கலர் மாற்றிப்போமா? 14 இன்ட்டு 29 பெருக்கினா என்ன வரும்? 6 12 8 2. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 6 0 4. இப்போ 406ன்னு வந்திருக்கா? சரி, இப்போ இந்த 406ஓட என்ன பண்ணணும்? 19 பெருக்கணும். ஓகேவா? 406ஓட இந்த 19 பெருக்கணும். பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 4 5 6 3 இன்ட்டு அப்படியே 406 அப்படியே வந்துருமா? ஆட் பண்ணீங்கன்னா 4 1 7 7. அப்ப 7714ன்னு வரும். ஓகே, அது அப்படி இருக்கட்டும், நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். 7714 மைனஸ் இது எல்லாத்தையும் பெருக்கணும். 7 5 35. ஓகேவா? 35 இன்ட்டு 29 பெருக்க போறோம். அப்ப என்ன வரும்னா 30 45 5 மீதி 4 1 31. ஓகேவா? இன்ட்டு 0 7 5 1 10. அப்ப 1015. ஓகே, 1015. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 7714ல இருந்து 1015 மைனஸ் பண்ண போறோம். ஓகேவா? 1015 மைனஸ் பண்றோம். பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து என்ன வரும்?
14 வரும், இங்கே 0 ஆகிடும், 10 ஆகிடும், 6 ஆகிடும். ஸோ அப்போ 9 9 6 6ன்னு வரும். ஸோ அப்போ 6699ங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 22வது சம். ஒரு நேர்வட்ட உருளையினுடைய வலைபரப்பு 704 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதனுடைய உயரம் 8 சென்டிமீட்டர் எனில் உருளையினுடைய கன அளவு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி சம். ஸோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டர்ன், அதனால நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபார்முலாஸ் தெரியணும். கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா? உருளையினுடைய கன அளவு தான் கேட்குறாங்க. கன அளவு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்னென்ன வேணும்? 6 ஹெச் வேணும். ஓகே, ஹெச் அவங்க கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர். ஆனால் ஆறு கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வலைபரப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வலைபரப்பு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 704ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா வலைபரப்புக்கு 2πRh. ஸோ இதில் ஆர் இருக்குது, சரியா? ஸோ அப்போ அதை நம்ம யூஸ் பண்ணி ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். வலைபரப்புக்கு பதிலாக 704 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் இன்ட்டு ஹெச். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆரை மட்டும் வச்சுட்டு ஹெச்சுக்கு பதிலாக 8ன்னு போட்டுக்கலாம். மீதி இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு 704 இன்ட்டு இந்த 7 டிவைடட் பை 2 இன்ட்டு 22 இன்ட்டு 8. ஓகேவா? ஸோ 1 2 2, 3 2 6, 5 2 10, 2 2 4, 1 2 2, 1 2 2. ஓகேவா? ஸோ அப்போ 1 2 2, 7 2 14, 6 2 12. ஓகே, ஒரு 11 11, ஒரு 11 11, 6 11 66. ஓகே, அடுத்தது 1 8 8, 2 8 16. ஸோ அப்போ மீதி என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இருக்குது, அப்புறம் இந்த ஒரு 7 இருக்குது. ஓகேவா? 7 2 14. ஓகே, ஸோ அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 14 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கிளியரா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த ஆரோட வேல்யூ யூஸ் பண்ணி கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, கன அளவு 2πRh கன அளவு ஈக்குவல் டு பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆறு என்ன 14ன்னு கண்டுபிடிச்சோம், இன்ட்டு 14 இன்ட்டு 8, 1 7 7, 2 7 14. அவ்வளோதான், அப்படியே பெருக்கிருங்க. 22 இன்ட்டு 2 இன்ட்டு 14 இன்ட்டு 8. ஓகே, ஸோ ஃபுல்லாக பெருக்குங்க. அப்படியே 14 இன்ட்டு 8 போட்டிங்கன்னா 2 11. இதோட 2 பண்ணிங்க அப்படின்னா 4 2 2 222 வரும். இதோட 22 பெருக்கணும். ஸோ பெருக்குனீங்க அப்படின்னா 448. திரும்ப 448ன்னு வரும். 8 12க்கு 2 9 4. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? 4928 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் பியா. ஓகே, அடுத்தது 23வது சம். ABCDE இந்த எழுத்துக்களை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2 8 16 32 64. முன்னாடி நியூமரிக் வேல்யூ வச்சு கொடுத்தாங்க, இப்போ மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வச்சு இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எனில் குறிக்கின்றன எனில் கியூப் ரூட் ஆஃப் இ மைனஸ் கியூப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி ஹோல் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய வேல்யூ கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த நம்பர்ஸ் வச்சு மாற்றி எழுதணும். ஓகேவா? கியூப் ரூட் ஆஃப் ஈக்கு பதிலாக என்ன? ஈயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் நான் ஏபிசிடியோட வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். ஏ வந்து 2, பி வந்து 8, சி 16, டி வந்து 32, இ பார்த்தீங்க அப்படின்னா 64. ஸோ அப்போ இ தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 64 மைனஸ் சி வந்து 16 மைனஸ் ரூட் ஆஃப் டி வந்து 32 இன்டூ ஸ்கொயர் ரூட்ல 2. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஈஸி தான். 64 வந்து கியூப் ரூட் எடுக்கணும். 4 இன்ட்டு 4 16, 16 4 64ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ 4 தான் இதுக்கு ஆன்சர். அதாவது 4ன்னு வரும் வெளில எடுத்தீங்கன்னா. மைனஸ் 16 வெளில எடுத்தாலும் 4 தான் வரும். ஓகேவா? மைனஸ் இங்கே பாருங்க, ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இனி 32 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுக்கலாமா? 2 1 2 2 6 2 12. அடுத்தது 4 இன்ட்டு 4ன்னு போடலாம். அப்போ இந்த 32ல்
4 வெளில எடுத்துடலாம். ஸோ இப்போ 4 × 4ன்னு இருக்கா. ஸோ அப்போ இப்படி வரும் 4 × 4 × 2ன்னு வரும். ஸோ அதுலேருந்து நம்ம 4 வெளில எடுத்துடலாம். அப்போ 4√2ன்னு வரும். ஓகே. ஸோ அப்போ 4√2 × √2. ஸோ அப்போ இந்த 2 √2க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது 0 ஆகிடும். -8 4 × இது 2க்கு பதிலாக ஒரு 2 போட்டுக்கலாம். அப்போ -8ன்னு வரும். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் ஏ -8. ஓகே. அடுத்தது 24வது சம். ஒரு எண்ணினுடைய மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அந்த எண் நமக்கு தெரியாது. அந்த எண்ணில் இருந்து நம்ம 25% குறைச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறாங்க, 120 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு எண் அப்படிங்கிறது 100% இருக்கும். சரியா. ஸோ அப்போ 25 குறைச்சிட்டாங்க அப்படின்னா 100ல் 25% குறைச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு 75% கிடைக்கும். கரெக்டா. ஸோ அப்போ அந்த 75% அப்படிங்கிறது தான் 120னா இந்த 100% என்ன, இதுதான் கொஸ்டின். ஸோ அப்போ x = 120 × வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் நம்பரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து நேர் விகிதம். ஸோ தலைகீழாக போடணும். 100/75. 4 5 5 5 25 2 5 10 0 3 5 15 4 5 20 1 3 3 4 3 12 0. ஸோ அப்போ x = 40 × 4 160 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. ஆப்ஷன் பி. அடுத்தது 25வது சம். ரொம்ப லென்த்தி ஆயிடுச்சுல. ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்த்த நிறைய சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, புதுசு. அதனால உங்களுக்கு இவ்வளோ டைம் ஆயிருக்கு. ஸோ பொறுமையாக அவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. ஃபைனல் சம் பாருங்க. 0.07% அப்படிங்கிறத பின்னமாக மாற்றிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக நம்ம போடும்போது 0.07னா × போது 100 போட்டு ஏதோ ஒரு வழி பண்ணி எடுத்துருவீங்க. பட் நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் வந்து பின்னத்தில் கொடுத்துட்டதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த புள்ளியை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஓகேவா. புள்ளி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இந்த 0.07%ங்கிறத /100ன்னு போட்டு நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த புள்ளியை வெளில எடுக்கிறதுக்கு 100ஆல் பெருக்கிறேன். ஓகேவா. மேலே 100ஆல் பெருக்குனா கீழே 100ஆல் பெருக்கணும். ஸோ அப்போ இது 7ன்னு ஆகிடும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 10,000ன்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா. கிளியரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸாக இருந்துருச்சு இல்லையா. நிறைய சம்ஸ் வந்து முக்கியமான சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லைவ் கிளாஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய புதுசான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த கிளாஸை ஃபுல்லாக பார்த்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி. அண்ட் இந்த லைவ் கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இது மாதிரி அடுத்த கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை அடுத்து வேற ஒரு லைவ் வந்து இன்றைக்கே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ முடிஞ்சால் இன்றைக்கி கொடுத்துட்றேன். இல்லை அப்படின்னா நைட்டுக்குள்ளே கொடுத்துட்றேன். ஓகேவா. இல்லை அப்படின்னா நாளைக்கு 2 லைவாக கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த லைவ் சேர்ந்து வந்துடும். பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா. சரி, அடுத்து வேற ஒரு தகவலில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.